சக்தி. வேதனையும் வேண்டும். ஒரு குழந்தை எப்போதும் சிரித்து கொண்டே இருந்தால் அதன் தேவையை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அது அவ்வப்போது பசியெடுத்து அழுதால்தான் அதற்கு உணவு கிடைக்கும். அதுபோல வாழ்க்கையிலும் அழுதால்தான் பலன் கிடைக்கும். வேதனை தான் சாதனைக்கு வழிவகுக்கும். ஆன்மா அகலக்கூடாது. ஓர் ஆலயத்தில் தெய்வம் இருக்கிறதோ இல்லையோ அது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் மனிதனுக்குள் ஆன்மா இருக்கிறபடி இருந்தால் போதுமானது. ஒரு பலூனில் அடைப்பட்டுள்ள காற்று உன்னை அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுவது போல உன் ஆன்மாவும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு போய்விடும். இந்த அன்னையின் அருள்வாக்குகளின் பொருளுணர்ந்து வேதனைகளை சாதனைகளாக்கி ஆன்மாவை அன்னையிடம் அர்ப்பணித்து பிறந்த பலன் பெறுவோம் அன்பு சக்திகளே.